அகிலம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நீதிவானின் கேள்விக்கு சிறைச்சாலை அதிகாரி பதிலளிக்க முற்பட்ட போதே துப்பாக்கி பிரயோகம். கனேமுள்ள சஞ்சீவவின் மரண விசாரணையில் போலீஸ் கான்ஸ்டபிள் சாட்சியம். நீதிமன்ற உத்தரவின்றி ஏன் சந்தேக நபர்கள் அழைத்து வரப்பட்டார்கள் என நீதிவான் சிறைச்சாலை அதிகாரிகளிடம் வினவினர். இதற்கு பதிலளிப்பதற்காக சிறைச்சாலை அதிகாரிகள் முன்னோக்கி வந்தனர். அவர்களுக்கு 9 என்ற வார்த்தையை மாத்திரமே கூற முடிந்தது. ஒரே தடவையில் 3 அல்லது 4 துப்பாக்கிச் சூட்டு சத்தங்கள் கேட்டன. உள்ளே இருந்தவர்கள் கூச்சலிட ஆரம்பித்தார்கள். சட்டத்தரணி வேடமணிந்த ஒருவர் சிறை கூண்டில் இருந்த திசையில் ஏதோ செய்வதை அவதானித்தேன் என்று கனேமுள்ள சஞ்சீவவின் மரணம் தொடர்பில் கொழும்பு வாழைத்தோட்டம் போலீஸ் நிலையத்தில் போலீஸ் கான்ஸ்டபிள் கேவாபாத்ரட தரங்க நீதிமன்றில் நேற்று சாட்சியம் அளித்திருந்தார். கனேமுள்ள சஞ்சீவவின் கொலை விவகாரம் தொடர்பான மரண விசாரணைகள் நேற்று கொழும்பு பிரதான நீதவான் தனுஜா லக்மாடி முன்னிலையில் முன்னெடுக்கப்பட்டன. இதன்போது இந்த கொலை விவகாரம் தொடர்பான சாட்சியங்களும் பதிவு செய்யப்பட்டன. கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவின் போலீஸ் சார்ஜென்ட் பண்டாரவின் நெறிப்படுத்தலில் மரண விசாரணை சாட்சி பதிவுகள் இடம்பெற்றன. துப்பாக்கி பிரயோகம் இடம்பெற்ற சந்தர்ப்பத்தில் நீதிமன்ற அறையினுள் கடமையில் இருந்த கொழும்பு வாழைத்தோட்டம் போலீஸ் நிலையத்தின் போலீஸ் கான்ஸ்டபிள் கேவாபாத்ரன தரங்கி என்பவர் முதல் சாட்சியாக சாட்சியம் அளித்திருந்தார். அதன்படி சம்பவம் இடம்பெற்ற நீதிமன்ற அறையில் வழக்கு விசாரணை முற்பகல் 9:30 அல்லது 9:35 மணிகளவில் இடம்பெற்றதாக சாட்சியம் அளித்திருந்தார். அவர் மேலும் சாட்சியம் அளிக்கையில் அன்றைய தினம் ஸ்கைப் மூலமாக சந்தேக நபர்களின் விளக்கமறியல் உத்தரவை நீடிக்கும் நடவடிக்கைகள் இடம்பெற்றன. முற்பகல் 9:40 மணிகளவில் மூடப்பட்டிருந்த நீதிமன்ற அறையின் கதவுகள் திறக்கப்பட்டு சிறைச்சாலையின் அதிகாரிகள் இருவரால் சந்தேக நபர் ஒருவர் திறந்த நீதிமன்றுக்கு அழைத்து வரப்பட்டார். அதிகாரி ஒருவர் எனது அறையில் வந்து கனேமுள்ள சஞ்சீவ் அழைத்து வரப்பட்டதாக கூறினார். நான் அவரை சிறை கூண்டில் தடுத்து வைக்குமாறு கூறினேன். சந்தேக நபருக்கு எதிரிகள் காணப்படுவதால் இந்த சந்தர்ப்பத்தில் அவரை சிறை கூண்டில் நிறுத்த முடியாது என அவர் கூறினார். பின்னர் கதிரையில் உட்கார வைக்குமாறு கூறினேன். இது தொடர்பில் நீதவான் வினவினால் நீங்களே உரிய காரணத்தை கூறிக்கொள்ளுங்கள் என்று நான் சிறைச்சாலை அதிகாரிக்கு கூறினேன். பின்னர் சந்தேக நபர் கதிரையில் உட்கார வைக்கப்பட்டார். 30 வழக்குகள் ஸ்கைப் வழியாக பரிசீலிக்கப்பட்டதுடன் இடைநடுவில் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக ஸ்கைப் செயலிழந்தது. இந்நிலையில் கனேமுள்ள சஞ்சீவவின் வழக்கு அழைக்கப்பட்டது. பிரதிவாதி கூண்டுக்குள் அழைக்கப்பட்டார். பின்னர் அவர் கூண்டில் ஏற்றப்பட்டார். இதன்போது நீதவான் சந்தேக நபரிடம் வழக்கு தொடர்பில் பிணை நிபந்தனைகளை பூர்த்தி செய்துள்ளீர்களா என வினவினார். இதற்கு அவர் பிணை நிபந்தனைகளை பூர்த்தி செய்யவில்லை என கூறினார். அப்போது நீதிமன்ற உத்தரவின்றி ஏன் சந்தேக நபர் அழைத்து வரப்பட்டார் என்று நீதவான் சிறைச்சாலை அதிகாரிகளிடம் வினவினார். இதற்கு பதிலளிப்பதற்காக சிறைச்சாலை அதிகாரிகள் முன்னோக்கி வந்தனர். அவர்களுக்கு 9 என்ற வார்த்தையை மாத்திரமே கூற முடிந்தது. ஒரே தடவையில் 3 அல்லது 4 துப்பாக்கிச் சூட்டு சத்தங்கள் கேட்டன. உள்ளே இருந்தவர்கள் கூச்சலிட ஆரம்பித்தார்கள். சட்டத்தரணி வேடமடைந்த ஒருவர் சிறை கூண்டில் இருந்த திசையில் ஏதோ செய்வதை அவதானித்தேன். வெடிச்சட்டம் கேட்டது. நான் அந்த நபரின் முகத்தை பார்க்கவில்லை. நீல நிற டை ஒன்றை அணிந்திருந்தார். பின்னர் அவர் கதவை திறந்து வெளியே தப்பித்து சென்றார். அவரது கைகளில் ஒன்றும் இருக்கவில்லை. நான் நீதவான் அமர்ந்திருந்த ஆசனத்தை அவதானித்தேன். அங்கு நீதவான் இருக்கவில்லை. பின்னர் சோதனை மேற்கொண்ட போது நீதவான் மேசையின் கீழ்ப்பகுதியில் ஒளிந்திருந்தார். அதன் பின்னர் நீதவானை நாம் பாதுகாப்பாக உத்தியோகபூர்வ அறைக்குள் அழைத்து சென்றோம். அதன்போது நீதவான் பதற்றமடைந்திருந்தார். துப்பாக்கி பிரயோகங்களுக்கு இலக்கான கனேமுள்ள சஞ்சீவ சிறை கூண்டில் விழுந்து கிடந்தார் என்றார். அதன் பின்னர் சம்பவம் இடம்பெற்ற சந்தர்ப்பத்தில் நீதிமன்ற அறைக்குள் இருந்த சட்டத்தரணி பிரியந்த புஷ்பகுமார சமரநாயக்க சாட்சியம் அளித்தார். அவர் சாட்சியம் அளிக்கையில் சம்பவம் இடம்பெற்ற அன்றைய தினம் நான் 8:30 மணிகளவில் நீதிமன்ற அறைக்கு வருகை தந்தேன். 9:30 மணிகளவில் வழக்கு விசாரணைகள் ஆரம்பித்தன. அந்த சந்தர்ப்பத்தில் உயரமான மனிதர் ஒருவர் கோப்பு ஒன்றினால் முகத்தை மூடிய வண்ணம் நீதிமன்ற அறைக்குள் வந்தார். அவரது கண்களை மாத்திரம் நான் அவதானித்தேன். அவர் சட்டத்தரணி ஒருவராக இருப்பார் என நினைக்கவில்லை. CID அல்லது போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவின் அதிகாரியாக இருக்கலாம் என நினைத்தேன். கனேமுள்ள சஞ்சீவவின் வழக்கு விசாரணைக்கு அழைக்கப்பட்டது. சிறைச்சாலையின் அதிகாரிகள் மூலம் சந்தேக நபர் சிறை கூண்டிற்கு அழைத்து வரப்பட்டார். இதன்போது நீதவான் சந்தேக நபரிடம் பிணை நிபந்தனைகளை பூர்த்தி செய்யப்பட்டதா என்று வினவினார். அதற்கு அவர் பிணை நிபந்தனை பூர்த்தி செய்யப்படவில்லை என்றார். இதன்போது நீதிமன்ற உத்தரவின்றி ஏன் சந்தேக நபர் அழைத்து வரப்பட்டார் என நீதவான் சிறைச்சாலை அதிகாரிகளிடம் வினவினார். இதற்கு பதிலளிப்பதற்கு சிறைச்சாலை அதிகாரிகள் முற்பட்ட போது அந்த உயரமான மனிதர் பின்னாடியிருந்து ஏதோ ஒன்றை எடுத்து சஞ்சீவ இருந்த திசையை நோக்கி தாக்குதல் மேற்கொண்டார். அப்போது வெடிச்சத்தமும் கேட்டது. பின்னர் குறித்த நபர் ரிவால்வரை கீழே போட்டுவிட்டு அங்கிருந்து தப்பி சென்றார். அதன் பின்னர் ருக்ஸான் என்று அதிகாரி சட்டத்தரணி ஒருவர் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டுள்ளார் என்று கூச்சலிட்டார்.
அங்கிருந்தவர் கூச்சலிட ஆரம்பித்தார்கள். சஞ்சீவ சிறை கூண்டில் விழுந்து கிடப்பதை அவதானித்தேன் என்றார். அதன் பின்னர் பேலியகொட குற்றத்தடுப்பு பிரிவின் போலீஸ் கான்ஸ்டபிள் அனுர விஜயஸ்ரீ சாட்சியம் அளித்தார். அவர் சாட்சியம் அளிக்கையில் துப்பாக்கி பிரயோகம் இடம்பெற்ற அன்று 9:15 மணியளவில் கொழும்பு பிரதம நீதவான் நீதிமன்றில் 5ஆம் இலக்க நீதிமன்ற அறைக்குள் வருகை தந்ததாக கூறினார். அன்று 9:30 மணியளவில் வழக்கு விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டன. ஸ்கைப் மூலமாக வழக்குகள் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட சந்தர்ப்பத்தில் நீதிமன்ற அறைக்குள் இருந்த சிவில் பிரஜை வெளியேற்றப்பட்டார். நீதிமன்ற உத்தியோகத்தர்கள், சிறைச்சாலை அதிகாரிகள், போலீஸ் உத்தியோகத்தர்கள் மற்றும் சட்டத்தரணிகள் உள்ளிட்டவர்கள் நீதிமன்றத்திற்குள் இருந்தார்கள். முற்பகல் 9:45 மணியளவில் சிறைச்சாலை அதிகாரிகளினால் சந்தேக நபர் நீதிமன்றத்திற்குள் அழைத்து வரப்பட்டார். பின்னர் அவர் அங்கிருந்த கதிரை ஒன்றில் உட்கார வைக்கப்பட்டிருந்தார். பின்னர் அவரது வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. சட்டத்தரணி வேடம் அணிந்த ஒருவர் சந்தேக நபர் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டார். சட்டத்தரணி ஒருவர் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டுள்ளதாக அங்கிருந்தவர்கள் கூச்சலிட்டார்கள். இதன்போது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்ட நபர் கதவை திறந்து கொண்டு அங்கிருந்து தப்பிச் சென்றிருந்தார். அந்த சந்தர்ப்பத்தில் போலீஸ் விசேட அதிரடி படையினர் அதிகாரிகள் உள்ளே வந்தனர். சஞ்சீவ விழுந்து கிடந்தார். சிறை கூண்டுக்குள் அருகில் துப்பாக்கி ஒன்றும் காணப்பட்டது என்றார். இதன் பின்னர் மரணம் மீதான மேலதிக சாட்சி விசாரணைகள் எதிர்வரும் 27ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள தொடர்ந்து அகிலம் டிவியுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.